பாகம் 8 லுத்தரின் மரணம். சகோதரர் கே. ஜோ பேட்டர்சன் நம்முடைய போதகரின் மகன். கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். பாகம் 8 லுத்தரின் மரணம். லுத்தரின் ஓயா உழைப்பினாலும் மற்றும் திருச்சபை குறித்த பாரங்களினாலும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. லுத்தர் 1545ஆம் ஆண்டு 12 நூல்களையும் ஏராளமான பிரசங்கங்களையும் 70க்கும் அதிகமான கடிதங்களையும் எழுதினார். பிப்ரவரி 17ஆம் நாள் இரவு 10 மணி அவர் உறங்கும் முன் கர்த்தரின் நாமத்தினால் நான் இளைப்பாறப் போகிறேன். கர்த்தரின் நாமத்தினால் நான் இளைப்பாறப் போகிறேன். ஆதலால் உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியபரனாய கர்த்தாவே, தேவரீர் என்னை மீட்டுக் கொண்டி என்றார். யோனா சாஸ்திரியும் மற்றும் எல்லாரையும் பார்த்து அவர் சுவிசேஷத்தை தரித்திட ஜெபியுங்கள் என்றார். பின்னும் அவர் நள்ளிரவில் மீண்டும் விழித்து கொண்டு யோனா சாஸ்திரியிடம் தம் அறையில் குறிமூட்ட சொன்னார். பின்னும் கடவுளிடம், கர்த்தராகிய கிறிஸ்துவே, என் ஆவியை உமது பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என் உடலை விட்டிடவும் இந்த வாழை பிரிந்து உமோடு என்றென்றும் வாழும் வருகிறேன். ஒருவனும் என் ஆவியை உமது கரங்களில் இருந்து பறிக்க முடியாது என அறிவேன் என்றார். பின்னும் அவர், பிதாவே, உமது கைகளில் என் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன் என 3 முறை கூறி தமது கண்களை மூடினார். யோபு, மதிப்புக்குரிய தந்தையே, நீர் உமது கிறிஸ்துவிலும் உமது போதனைகளிலும் உறுதியாய் நின்று மறிப்பீரா என உரத்த சத்தமாய் கேட்டார். அதற்கு லுத்தர் வெகு தெளிவாக ஆம் என்று பதிலளித்து தமது 63ஆம் வயதில் மரணமடைந்தார். அவர் மரணிக்கும் முன் சுமார் விடியல் வேளை 2 மணி முதல் 3 வேளையில் 3 மணி அளவில் இருந்தது.
அவர் 62 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த அதே ஐஸ்லிவன் பட்டணத்தில் தமது உயிர் துறந்தார். இத்துக்கச் செய்தி வெகு விரைவில் பரவியது. எல்லா மக்களும் அவர் உடலை கண்டு புலம்பினார்கள். பின்னும் அவருடைய அடக்க ஆராதனை பிரசங்கங்கள் 3 அடக்க ஆராதனை பிரசங்கங்கள் நிகழ்த்தப்பட்டன. 20ஆம் தேதி ஐஸ்லேவன் பட்டணத்திலிருந்து 20ஆம் தேதி லுத்தரின் உடல் ஐஸ்லேவன் பட்டணத்திலிருந்து எடுத்து 22ஆம் தேதி வித்தன்பர்க் பட்டணத்திற்கு கொண்டு வந்தது. வழியெங்கும் ஆடவரும் பெண்ணிலும் முதியோரும் இளைஞரும் அழுது புலம்பினார்கள். தேவாலய மணிகள் ஓயாமல் ஒலித்து துக்கத்தை பறைசாற்றின. இறுதியில் நண்பர் பேராசிரியர் பிலிப் மெலாந்தோன் உரையாற்றினார். அவர் லுத்தரின் பக்தி, கண்டிப்பு மற்றும் உறுதியான விசுவாசத்தை பற்றி புகழ்ந்து பேசினார். இன்னும் அவர் நீதியுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகள் லுத்தரிடம் அடங்கின. மேலும் அவர் லுத்தர் நம்ம எல்லாரும் மதிப்புக்குரிய நம்ம தந்தையை நாம் இழந்து அநாதைகளாக விட்டோம் என்றார். இன்னும் அவர் பிரசங்கிப்பின் லுத்தரின் உடலை அவர் தம் வாழ்நாளில் பிரசங்கம் பொழிந்த அருளுரை பீடத்தின் அறைகள் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதியில் அது மகிமையாய் எழுந்திருக்கும் என்பதை நன்றி. விரிவுலகமே ஜனித்த வேதியனா மார்ட்டின் லுத்தர் பிரித்த பருவம் விரையில் விரிவாக என்ற பாடலை நம்முடைய திருச்சபையின் செயலர் தலைமை ஆசிரியர் ஏ. லாபான் கென்னடி ஆசிரியர் அவர்கள் பாடுவார். விரியுலகமே ஜனித்த வேதியனா மார்ட்டின் லுத்தர் வேதியனா மார்ட்டின் லுத்தர் நிறுத்த பருவம் வரையில் விரிவாக திருமறையின் அறிவுரைத்து திருச்சபையை திருமறையின் அறிவுரைத்து திருச்சபையை சீர்திருத்தி
ஆன கிறிஸ்து சுநாதர் அருமை பெரும் தேவசூதன் ஆன கிறிஸ்து சுநாதர் அண்ணல் பதங்காண செய்தார் அறிவோமே. 1146 பிப்ரவரி மதிசே 1146 பிப்ரவரி மதிசே காணும் வாயிற்றிரு பரிமளிக்க மாநிலத்தருள் தழைக்க வாயிற்றிரு பரிமளிக்க மாநிலத்தருள் தழைக்க வாழும் அறுபத்து மூன்று வயதாகி மாய உலகிதனை விட்டு மகிபனிடம் போய் மறைந்த மாய உலகிதனை விட்டு மகிபனிடம் போய் மறைந்த வன்மையது தூயத்தரினோ வடமாக நேய பரநூறவழித்த நீதன் ஜெய மாற்றினுத்த நேய பரநூறவழித்த நீதன் ஜெய மாற்றினுத்த நிலவும் உபதேசத்தில் நான் இசைக்குழுவினர் மங்கள மாமன வேளாணின் மலரினை வாழ பரிமாண பாடலை பிறகு வாழி நம்முடைய திருச்சபையின் செயலர் தலைமை ஆசிரியர் லாபான் சார் அவர்கள் ஆன் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க
பாடி நம்முடைய திருச்சபையின் செயலர் தலைமை ஆசிரியர் லாபான் சார் அவர்கள் பாடிய பிறகு நன்றி நவலில் முடிவு ஜெபம் ஆசீர்வாதம் உண்டு. எனவே திருச்சபை மக்கள் இறுதி வரை இருந்து செல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி நவலில் திருச்சபையின் தலைவர் தலைமை ஆசிரியர் ஜே எலியா சார்லஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த 503வது சிறுவர் திருவிழா ஒருவேளை சிறப்பாக நடைபெற்றது நாம் அகமகிழ்ந்து நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். அதற்கு காரணமானவரை நாம் என்னென்று கொன்றார்க்கும் உயிர்விட்டாவுக்குள்ளே செய்தி கொன்ற மகன் என்ற வள்ளுவரின் வாக்கேற்ற நான் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். சபைகளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அவருடைய ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்காது. ஆகவே பொறுப்பாளர்களுக்கும் உதவி பொறுப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துனர்கள் டாக்டர் எஸ். கிருபானந்தராஜ் ஆலோசகர், திரு ஏ. கோபி முதுகலை ஆசிரியர் மூப்பர் அவர்கள், திரு ஆர். ராஜ்குமார் மூப்பர் அவர்கள், டபிள்யூ. இளையபாரதி மூப்பர் அவர்கள், திரு எஸ். நாரின் முதுகலை ஆசிரியர் மூப்பர் அவர்கள்,
இந்த 5 பேர் எடுத்துக்கொண்ட சிரமம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் துணை சிறப்பாக நடைபெற்றது. ஆகவே 5 பேருக்கும் நடத்துனருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. அடுத்து வாடி வெண்பா மிக சிறந்த முறையிலே பாடி நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற லாபல்கடி செயலர்களுக்கு நன்றியை சொல்கின்றேன். கடந்த ஆண்டு இந்த பாகங்கள் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொண்டோம், அடுத்த முறை வரும்போது மிக சிறந்த முறையிலே என்னுடைய இந்த இளைஞர் பெருமக்கள் அதை மனப்பாடம் செய்து மனனம் செய்து உள்வாங்கி லுத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். இந்த ஆண்டு அது நிறைவேறுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பங்கேற்பாளர்கள் ஜே சத்யா, எஸ் நவீன், சீதர்பால், எஸ் சுகந்தி, எஸ் சாமுவேல், பி ஜாஸ்மின், பி இளவழகன், ஆர் நிஷா, கே ஜோ பேட்டர்சன் ஆகிய 8 பேருக்கு இதயத்தின் ஆழ்ந்த நன்றி சொல்லுகின்றேன். மிக சிறப்பாக நீங்கள் செய்தீர்கள். உங்களை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். சிறப்பான முறையிலே இந்த நாளிலே சென்னை பட்டணத்திலே குறிப்பாக ஆவடி பத்திரிகை திருச்சபையிலிருந்து வந்து மிக நேர்த்தியான உலகத்தரம் வாய்ந்த அல்லது மிக சிறந்த ஒரு பயிராக வந்து லுத்ரன் என்று சொன்னாலே பாடும் ஒரு திருச்சபை என்று சொல்வார்கள். நாம் பாரம்பரிய பாடல்கள் பாடுகின்றோம். ஆனால் லுத்தர் இசையமைத்த பாடல்களை மிக நேர்த்தியாக நம்ம செய்து காட்டிய பாடி காட்டிய அன்பு கோயருக்கு ஆவடி கோயருக்கு நான் நன்றி சொல்லுகிற பெயர் எனக்கு தெரியவில்லை. காட் பிளஸ் யூ. அதில் ரொம்ப மகிழ்ந்து உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆகவே இதை ஊக்கப்படுத்தின எங்கள் ஆவடி திருச்சபையுடைய ஆயர் ஜே மிகா மறைவாணன் அவர் வந்து இந்த பாடலுடைய தாத்தா அவருடைய சொத்து திரு ஜான்சுந்தர தேசிகர் அவர்களுடைய பாடல் தான் பாடப்பட்டது. அதிலே 4 வரிகள் தெரிவு செய்யப்பட்டு கிறிஸ்துவ பாடல்கள் தெரிவு செய்யப்பட்ட கிறிஸ்துவ பாடல்கள். அந்த 4 வரிகள் பூமிக்கு அடியிலே எந்த முகம் வந்தாலும் அழியாத கிறிஸ்துவ பாடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு மூலமாக. அதிலே 4 வரிகள் மறைந்த புதையல் போல் மரக்காடும் தீபம் போல் மறையிருந்த நிலை எவ்வாறு சொல்லுவேன் என்று 17ஆம் நூற்றாண்டிலே வேதாகம் எப்படி மறைக்கப்பட்டது என்பதை இவ்வளவு எளிய வார்த்தைகளால் யாரும் சொல்லவில்லை என்று சொல்லி ஜான் சுந்தரன் தேசிகருடைய வார்த்தைகள் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மகிழ்ச்சிக்குரிய சம்பவம். அதனுடைய பேரனாக இன்று நமக்கு முன்னே வந்திருக்கின்றார். அவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அடுத்ததாக கிதியோன் வாலிபர் சங்கம் அவர்கள் மிக நேர்த்தியாக இதில் பங்கேற்று சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். திரு அலெக்ஸ் நிர்மல்குமார், ஒய் ஐசக் மதியவர்கள் ஆலோசகர்கள், திரு கே சார் சக்தி தலைவர், திரு பி ஆமோஸ் வசந்தகுமார் செயலர், திரு பி இளவழகன் பொருளாளர், என் ஜெஸ் சாந்தபுரம் உதவி தலைவர், எஸ் பாலகிருஷ்ணன் உதவி செயலாளர், ஜி பிரையன் மேத்யூ உதவி பொருளாளர் ஆகியோருக்கு நன்றி சொல்கின்றோம். மிக சிறந்த முறையிலே தமிழ்த்தாள் மாதர் சங்கம் இந்த கொரோனா காலத்திலும் கூட அவர்கள் முன்வந்து இளைஞர்கள் வாலிப மக்களை ஊக்குவித்து பங்கேற்பாளராக மாறியிருக்கிறார்கள். அதனுடைய ஆலோசகர் திருமதி கே பிரமலதா குமரன் அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருமதி என் சுகந்தி தலைவர், திருமதி ஜே பிரசன்னகுமாரி செயலாளர், திருமதி எஸ் சுகந்தி ஸ்டாலின் பொருளாளர், திருமதி ஜே ஜாமின் உதவி தலைவர், திருமதி ஏ கேத்ரின் உதவி செயலாளர், திருமதி ஆர் உமாராணி உதவி பொருளாளர் ஆகியோருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவ்வண்ணமே தெபோரா இளமகளிர் திருமதி வி யூனிஸ் மைதினி ஆலோசகர் அவர்களுக்கு நன்றியை சொல்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் உதவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இளமகளிர் குழு அனைத்திற்கும் நான் நன்றி சொல்கின்றேன். செல்வி ஒய் திவ்யா யோனாகுமார், செல்வி எம் மேர்டின் வினாய்ஸ், செல்வி ஆர் நிஷா, செல்வி கே ஜெவசுந்தரி, செல்வி ஜாஸ்மின், செல்வி சந்தியா ஆகிய பொறுப்பாளர்களுக்கு உதவி பொறுப்பாளருக்கு நன்றியை சொல்கின்றேன். அவனுமே ஒருவேளை இந்த கோயர் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமாக இருக்கின்ற அன்பண்ணன் டாக்டர் ஜோப் அண்ணனுக்கு நாங்கள் நன்றியை சொல்கின்றோம். உங்களால் தான் இவ்வளவு சிறப்பான முறையில் இவர்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களை இதயத்தின் ஆழ்த்துக்கு நாங்கள் வாழ்த்துகின்றோம். செக்ரட்டரி மிஸ்டர் வினோ விக்டர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். பேலன்ஸ் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியை சொல்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கடந்த 6 நாட்களாக சிறப்பேற்பட்டு செய்த இசை குழுவுடைய ஆலோசகர் அண்ணன் கிருபானந்தராஜ், ரொம்ப ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் வந்து பயிர்ப்பித்த அன்பு சகோதரர் இசை மூப்பர், இந்த இசை ஆளர் ஞானமிக்கவர் அன்பு சகோதரர்
ராஜ்குமார் மூப்பர் அவர்களுக்கும், முதுகலை ஆசிரியர் ஏ கோபி அவர்களுக்கும், இளையபாரதி அவர்களுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும் மீண்டுமாக நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வெற்றி அடைந்திருக்காது. ஆகவே எல்லாரையும் மீண்டுமாக நான் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வந்திருந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும், முகாமை சங்கத்தார், திருச்சபை வாலிப பெருமக்கள், முன்னாள் அவர்கள், வெளியூர்ந்து வந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்லி உங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயருடைய ஆசீர்வாதம் முடிந்த பிறகு நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அமரும் போது இளைஞர்கள் வந்து உங்களுக்கு உணவு பரிமாறுவார்கள். ஆகவே யாரும் எழுந்து செல்ல வேண்டாம். ஐயருடைய ஆசீர்வாதத்தை பிறகு தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நம்முடைய மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி என்பது நாம் அனைவரும் அறிந்தது. ஆகவே சென்னையில் இந்த வருடமும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி லுத்தருடைய பிறந்த நாளை ஆர்ட் நிறுவனத்தால் அவர்கள் கொண்டாடுகிறார். ஆகவே அது தானா ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற அடைக்கலநாதர் திருச்சபையில் அவர்கள் நடக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து பாடல் குழுவினர் வந்து நம்முடைய லுத்தரின் பாடல்களை அங்கே பாடப்போகிறார்கள். எனக்கு ரொம்ப அஸ்டானிஷ்ட் the way you are leading the choir. அது ரொம்ப முக்கியமான ஒரு மாஸ்டர் கூட அதுதான் சொல்லியிருந்தார். இவ்வளோ அழகாக. அதனால் இட்ஸ் ரெக்வெஸ்ட் டு த சர்ச். ஒருவேளை இந்த வருடம் நீங்களும் அங்கே வந்து அந்த ஒரு நாளிலே பாடுவீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய வாய்ப்பு என்று இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே this invitation is given to the church on behalf of ARC. Thank you. நாம் ஜெபித்த பிறகு பாதை காட்டுமா யெகோவா என்கின்ற ஞான பாடலை பெத்லகேம் ஆவடி பெத்லகேம் திருச்சபையின் மார்டஸ் கொயர், அவங்க பேர் கொயர் பேர் மார்டஸ்னால் மார்டரியவோ அப்படின்னா விட்னஸிங் கிரீக்கில். ஸோ மார்டஸ் கொயர் அவர்கள் பாதை காட்டுமா யெகோவா என்கின்ற பாடலை பாடின பிறகு ஆசீர்வாதத்தோடு நாம் நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து செல்வோம். உணவை வாங்கி கொண்டு செல்வோம். ஜெபம் கழிந்து பாதை காட்டுமா யெகோவா என்கின்ற ஞான பாடல், அதை தொடர்ந்து ஆசீர்வாதம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் இவ்வுலகத்திலே நித்திய வாழ்வை அனுபவிக்கும்படி உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினீர். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இவர்களின் வழியாக நித்திய வாழ்வின் அனுபவத்தை உலகத்திலேயே பெறக்கூடிய வாய்ப்பினை தந்தீர் சுவாமி. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மனுமக்கள் யாவரும் மறந்து அவர்கள் போன போக்கிலே தவறான உபதேசங்களால் ஈர்க்கப்பட்ட மக்களாக இருந்த சூழலிலே உம்முடைய ஊழியனாக டாக்டர் மார்ட்டின் லூத்தர் அவர்களை ஆண்டவரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு உம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தி அவர் வழியாக ஆண்டவர் வேதாகமத்தை இந்த உலகத்திலே கொண்டு வரும்படியாக நீர் நடத்தி இந்நாளிலே நாங்கள் வேதாகமத்தை வாசிக்க, தியானிக்க, உம்முடைய பேரருளை பெற்றுக்கொள்ள நலமான வாழ்வை நாங்கள் அனுபவிக்க அருள் தந்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அந்த சீர்திருத்தலுக்காக நன்றிகளை படைக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் இன்னமும் அதிகமாய் சீர்திருத்தப்பட பெற உதவி தாரோம்.
உம்முடைய திருச்சபை நீர் சீர்படுத்தும், அது என்னிலே துவங்கட்டும் என்கின்ற வார்த்தைகளுக்கு இசைவாக தேவரீர் எங்களில் அது துவங்கட்டும், ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் இந்த சீர்திருத்தம் துவங்கட்டும், திருச்சபையின் வழியாக அது பரவட்டும். இன்னும் எங்களுடைய ILC திருச்சபைகளிலேயும் இந்த சமூகத்திலேயும் கூட இந்த சீர்திருத்தல் ஆண்டவரே பரவி எல்லோரும் உண்மையான வார்த்தைகளில் நிலைத்திருக்க, உண்மையான சத்தியங்களை ஆண்டவரை அவர்கள் கற்றறிந்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் நிரப்பப்பட யாவரையும் பலப்படுத்தும். இன்னமும் கூட இந்த நாட்களிலே எங்களை நீர் பயன்படுத்தி வருகிறீர். இங்கே எங்களுடைய பெத்லகேம் திருச்சபையினுடைய ஆண்டவரே அடியார்கள் வழியாக, பொறுப்பாளர்கள் மற்றும் திருச்சபையார் குடும்பங்கள் வழியாக உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை நீர் ஆண்டவரே பரவ செய்து வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்நாளிலே இந்த சீர்திருத்தல் திருநாளின் ஆராதனையையும் அதை தொடர்ந்த நிகழ்வுகளையும் சீர்திருத்தல் வரலாற்றையும் நாங்கள் ஆண்டவர் கேட்க, அதை குறித்து யோசிக்க, பாடல்கள் வழியாக கேட்க அருள் தந்தீர். குறிப்பாக ஆவடி பெத்லகேம் லுத்தரன் திருச்சபையினர், மார்டர்ஸ் ஸ்கொயர் பாடல் குழுவினரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடல்கள் வழியாக அவர்கள் நடத்தியதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். அவர்களை பக்குவித்த ஆண்டவரே அன்பு ஆயர் அருள் திரு மிக மறைவாணன் அவர்களையும், இன்னும் அவருடைய அன்பு திருச்சபையாரையும் பாடல் குழுவினரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். உம்முடைய வல்லமையான கரங்களில் எங்களை தாழ்த்தற்படுகின்றோம். இந்த மாதம் முழுதுமாக நீர் வழிநடத்தினீர். இந்த மாதத்தின் இந்த கடைசி நாள், இந்த இரவு பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கின்றோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் மற்றும் ஒரு புதியதொரு மாதத்தை காண, நாளை காண உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாக வந்து அமர்ந்து திருவிருந்தின் வழியாக நித்திய ஜீவ வாழ்வின் நிச்சயத்தையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உதவி தாரும். இந்த இரவு முழுதும் எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் மன அமைதியோடு சமாதானத்தோடு எங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிட கர்த்தர் உதவி செய்யும். திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள், இசைக்குழுவினர், பாடல்களை பாடின, இசைக்கருவிகளை வாசித்த அனைவரையும் கூட உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வழிநடத்தியர்களும் நாங்கள் கேட்டவைகளும் கேட்க மறதெல்லாம் நம்மளை நிறைத்தரணும். குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற ஆசீர்வாதம் ஒரு பகுதி உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகளாக நாங்கள் செலுத்திருக்கின்றோம். தயவாக ஆசீர்வதியும். படைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மைகளால் நீர் நிறைத்தருளும். வாழ்நாள் முழுதுமாக உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். உம்முடைய கரங்களில் தொடர்ந்து எங்களை மீண்டுமாக அர்ப்பணிக்கின்றோம். வழி நடத்தும். கேட்டவைகளும் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளாலும் எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை என்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீர்மானித்திரளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஏற்றடைக்கு உடையவைகளே, ஆமென். ஜீவதானி ஊற்றும்பூற்றை
திறந்து தாருமே நாம் யாரும் எழுதில் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ, கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமோ உங்கள் அனைவரோடுமே இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே.